வந்திருக்கின்ற முதன்மை கல்வி அலுவலர் திருமதி கார்த்திகா அவர்களே, லேடி டோக் காலேஜினுடைய கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் ஸ்ரீதேவி அவர்களே, மற்றும் ரொம்ப ஆக்டிவா இருக்கவர் கல்வி மாவட்ட கல்வியிலே அலுவலகத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய பிரின்ஸ் சார், வாழ்க்கையில எவ்வளவு மேல எவ்வளவு ஃபாஸ்டா எவ்வளவு மேல எப்படி முன்னேறி வரணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய பிரின்ஸ் ஆரோக்கியராஜ் அவர்களே, என் மதிப்புக்கும் பாராட்டுக்கும் உரிய என் அருமை நண்பர் இலக்கிய இளவல் அவனி மாடசாமி என்னாச்சி அவர்களே, முனைவர் குபேந்திரன் அவர்களே, சரஸ்வதி நாராயண் கல்லூரி, சிவரஞ்சனி மேடம் பைய பொறியியல் கல்லூரியுடைய தலைவர் முதல்வர் அவர்களே, தலைமை ஆசிரியர் பாரபத்தி கார்மேகம் அவர்களே, நாராயணன் தலைமை ஆசிரியர் சேதுபதி முன்னிலை கல்லூரி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், சேர்மகாசி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்குடைய முன்னாள் துணை பொது மேலாளர் கணேசனை என்னாச்சி அவர்களே, மேலும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, இந்த விழாவினுடைய முக்கியமாக யாரை நம்ம பாராட்ட வந்திருக்கோமோ, யாரு படைத்து இந்த வெண்ணிலா வானம் என்கின்ற புஸ்தகத்தை உருவாக்கி வெளியிடுகின்ற டாக்டர் இன்னிலா தேவி அவர்களே, அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது அவங்க வீட்டுக்காரர். அவர் வீட்டுக்காரர் அவர் நம்ம பாராட்டாம இருக்க முடியாது. சுரேஷ் அவர்களே, அவருடைய மாணவ அவருடைய குழந்தைகளே, மேலும் இங்கு வந்திருக்கின்ற பள்ளி சேதுபதி ஸ்கூல் எல்லாம் கல்வியாளராக வந்திருக்காங்க. நான் விஞ்ஞானி, ஸோ ஐ மே மிஸ் சம்படி. ஸோ மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, மற்றும் இங்கு திரளாக வந்திருக்க அனைவருக்கும் இந்த விழாவில் பங்கெடுப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவிற்கு வெண்ணிலா பாடம் சொல்லுவாங்க, வெண்ணிலையும் ஒரு புத்தகத்தை விடுறாங்க, வெளியிடுறாங்க. நான் எல்லா இடத்துலையும் சொல்றது வானமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையில எப்படி முன்னேறணும்னா ஹிமாலயன் ஹைட்டுக்கு போகணுமா, அதாவது இமயமலை உச்சி அளவுக்கு உங்க பேரும் புகழும் வளர்ச்சியும் இருக்கணும்னு சொல்லுவோம். அதை நான் கொஞ்சம் மாத்திடுவேன். ஹிமாலயன் கிடையாது, வானளாவு அளவுக்கு போகணும், ஸ்பேஸ் ஹைட்டுக்கு போகணும் அப்படின்னா அதுல இன்னும் கொஞ்சம் மாத்திடுறோம். நம்மளால இந்தியா செய்யக்கூடிய முதல் நிலாவை போய் தொட்டுட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சந்திராயன்கிற ஒரு செயற்கைக்கோள் அனுப்பி அந்த சாதனை புரிஞ்சிருக்கோம். அந்த நிலா அளவிற்கு சென்று சாதனை படைத்த நமது இந்திய நாட்டினுடைய இந்தியாவிலே உலகத்திலே முதல் கண்ட்ரி தென் துருவத்தில் போய் இறங்கினோம். 4வது கண்ட்ரி சந்திரனில் போய் மெதுவாக இறங்கியது, சாஃப்ட் லேண்டிங். இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த சாதனை எல்லாம் பண்றப்ப எங்களுக்கு முடியாததை ஒண்ணு செய்யணுங்கிற போது, அதுபோல முடியாததுங்கிறது கிடையாது. யாருக்கு? வெண்ணிலா தேவிக்கு கிடையாது. She can do it. She can do much better. அதுக்காகத்தான் அவருக்கு நல்லாசிரியர் விருது கிடைச்சிருக்கு, சிகரம் தொட்ட பெண் என்கின்ற விருது கிடைச்சிருக்கு, டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு கிடைச்சிருக்கு, இத்தனை அவார்டு கிடைச்சி தெக்குவாசல்ல இருந்து இவ்வளவு பெருசுக்கு வளர்ந்ததுக்கு உங்க அப்பாவுக்கு நமஸ்காரம் சொல்லணும், உங்க குடும்பத்துக்கு நமஸ்காரம் சொல்லணும். எல்லாரும் என்னுடைய வணக்கத்தையும் மரியாதையையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இதுல டீச்சருங்கிறப்ப பாத்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி தான் டீச்சர்ஸ் டே முடிஞ்சது இல்லையா? அதுல நான் 2 ஸ்கூல்ல பேசினேன். அதுல சொன்னதுல என் ஆர்டினரி டீச்சர் ஜஸ்ட் டீச்சர்ஸ் புதுசத்தை வாங்கி கடன்னு படிச்சிடும். A good teacher inspires. ஒரு good teacher inspires the students. An excellent teacher kindles the mind. அறிவை தூண்டி விடக்கூடியது எக்ஸலன்ட். இவங்க அந்த எக்ஸலன்ட் டீச்சருக்கு மேல போயிட்டாங்க. இது சான்ஸ்கிரிட்ல ஒரு ஆசிரியர்களை பத்தி சொல்றப்ப அத்தியாபக் அத்தியாபக்ங்கிறது நான் சொன்ன ஆர்டினரி டீச்சர்.
கிவ் இன்ஃபர்மேஷன் அப்படி சொல்லி ஒப்பிச்சுக்கிறது. அது அத்தியாபகம். உபாத்தியாக்குன்னு அடுத்த கட்டம். அது அறிவு சார்ந்த கல்வியும் நாலேஜையும் சொல்றது உத்தியாபக். உத்தியாபக்குங்கிறது அடுத்த குவாலிட்டி ஆஃப் எ குட் டீச்சர். அதுக்கு அடுத்தது ஆச்சாரியாங்கிறது. ஆச்சாரியாங்கிறவர் ஒருத்தர் மாணவருடைய ஸ்கில்ல, திறமையை தூண்டி விட்டு அவங்கள கிளப்பி விட்டு அவங்களை ஷார்பன் பண்றது. அதுதான் ஆச்சாரியா. சான்ஸ்கிரிட்ல இருக்க டீச்சர்ஸ் உடைய குவாலிஃபிகேஷன் சொல்றேன். ஆச்சாரியா. அதுக்கு அடுத்த பண்டிட். பண்டிட்டுங்கிறது ஒரு பொருளை ஆழ்ந்த அறிவுடன், ஆழ்ந்த சிந்தனையுடன், டீப் இன்டு கோர் புரிய வைக்கிறவங்க தான் அந்த பண்டிட்டுங்கிறது. நாங்க எங்க ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவோம், நான் என்ன படிச்சுட்டு வரணும், இதுல காலேஜ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறாங்க, நான் ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட் வரணும், ஏரோஸ்பேஸ்ல ஒர்க் பண்ணணும், ராக்கெட் விடணும், என்ன செய்யணும்னு, நீ படிக்கிற பாடத்தை ஆழமாக அறிவு சார்ந்த ஃபுல் டெப்த்து போயிடு, உடனே அதுல வீழ்த்தக்க முடியாது, அந்த அளவுக்கு நீ படிச்சுட்டு வா. அது படிச்சுட்டு வந்தேன்னா உனக்கு டெஃபினட்டா வேலை கிடைக்கும். மேலோப்புல படிச்சுட்டு வராத, யூ கோ இன் டு தி டெப்த். அப்படிங்கிறத அதற்கு சொல்லி கொடுக்கக்கூடியவங்க பண்டிட். அதுக்கு அடுத்தது குரு. அதே அல்டிமேட். குருங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏபிள் டு விஸ்டம், இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய திறமையை மாணவருக்கு கொடுக்கிறவங்க தான் குருங்க. ஆசிரியர்களுடைய இந்த 6 குணங்களை இந்த குரு மாதிரி இருக்குங்க. ஐ கன்சிடர் வெண்ணிலா தேவி இஸ் மோர் தென் குரு.